நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை நெம்மேலியில் நீர்வளத்துறை சார்பில் 342 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் மாமல்ல நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் நெம்மேலியில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை சார்பில் கிட்டத்தட்ட 342.60 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு தற்போது முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி வருகிறார். சென்னையின் பெருகி வரும் மக்கள் தொகை காரணத்தினாலும் தொடர்ச்சியாக பருவநிலை மாற்றத்தின் போதும் அவ்வப்போது குடிநீர் தட்டுப்பாட்டை ஏற்படுகிற ஒரு சூழலாக இருக்கிறது. அதனை போக்க தமிழ்நாடு அரசின் சார்பில் புதிய நீர்த்தேக்கங்கள் அமைக்கப்படும் என ஏற்கனவே சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது புதிதாக மாமல்லன் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கின்ற அதற்கான பணியின் முன்னெடுப்புக்கு முதலமைச்சர்கள் தற்போது அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் இதன்படி சென்னையிலிருந்து 6வது நீர்த்தேக்கமாக மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர்கள் தற்போது அடிக்கல் நாட்டி வருகிறார். சென்னையில் அருகில் இருக்கக்கூடிய கோவளம் உபரி வடிநிலை மண்டலத்திற்கு உட்பட்ட பருவகாலங்களில் கிடைக்கும் வெள்ள நீரின் ஒரு பகுதியாக திருப்போரூர் வட்டத்திலும் பழைய மகாபலிபுரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலைக்கு இடைப்பட்ட பகுதிகளில் சேமிக்கும் வகையில் இது அமைக்கப்பட இருக்கிறது. மேலும் 4375 ஏக்கர் பரப்பளவில் 1.6 ஆண்டுக்கு 2.25 டிஎம்சி வெள்ளநீரை சேமிக்கும் அளவிற்கு சென்னையின் 6வது நீர்த்தேக்கமாக இது அமையப்பட இருக்கிறது. மேலும் இதன் மூலம் 1.17 டிஎம்எல்டி குடிநீரை கொண்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் குடிநீர் தேவையை நிறைவு செய்ய இந்த திட்டம் பயன்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தண்டரம், திருப்போரூர், திருவிடந்தை, கடம்பாடி மற்றும் மாமல்லபுரம் உள்ளிட்ட 12 கிராமங்களில் குடிநீர் தேவையும் சென்னை நகரத்தின் விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் சோழிங்கநல்லூர், மேடவாக்கம் மற்றும் பள்ளிக்கரணை ஆகிய பகுதிகளில் நீர் தேவையை தற்போது இந்த தொட்டியின் மூலம் பூர்த்தி செய்யலாம் எனவும் இந்த திட்டம் முதற்கட்டமாக அறிவுறுத்தப்பட்டு அதற்கான பணி முன்னெடுக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் புதிதாக உருவாக்கப்பட இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நீர்த்தேக்க தொட்டிக்கு முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி வருகிறார். மேலும் தொடர்ச்சியாக இது சென்னை முழுக்க பரவலாக்க செயல் அதன் அடிப்படையிலே நடத்தப்படுகிறது. குறிப்பாக சென்னை மற்றும் சென்னை புறநகரங்களில் கோடை காலங்களில் பெருகி வரும் இந்த மிகப்பெரிய குடிநீர் வறட்சியை கொண்டு வரவும், அதே போல கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த குடிநீர் வறட்சி என்பது இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. எனவே 100% கோடை காலங்களில் தண்ணீர் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்படும் என்ற அடிப்படையில். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.